நம்ம புதுசா ஒரு பைக் வாங்கியிருந்தோம்ல, அந்த பைக் அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு நேரா புதுப்பேட்டை கிளம்பிட்டேன். எதுக்கு தெரியுமா? பைக்கில் லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு. என்னப்பா புது பைக்ல போய் மாடிஃபை பண்றேன்னு சொல்றீங்களா கேட்கறது புரியுது. இது மாடிஃபைனா அந்த மாதிரி மாடிஃபை இல்ல, லுக்க மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம் தான். ரீசெண்டா நார்த்ல இருந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதுல இந்த பைக்கை வந்து ஃபாரின் பைக் மாதிரி சூப்பரா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது பண்ண தான் வந்திருக்கேன். அதோட சேர்த்து வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஹாரன் எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டலாம்னு முடிவு பண்ணேன். ஏன்னா வந்து வண்டியில கொடுக்குற ஹாரன் சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி வண்டியில இருக்கிற ஹெட்லைட்டும் கம்மியா தான் இருக்கும். ரெண்டுமே போட்டுட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி பண்றப்ப எதிலுமே வண்டியோட ஒயரை கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வண்டியோட ஒயரை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டிக்கு வாரண்டி கொடுத்திருந்தாங்க 5 வருஷம், வாரண்டியை கிளைம் பண்ண முடியாது. நீங்களும் இன்கேஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்றீங்கன்னா ஒயர் கட் பண்ணாம எது வேணாலும் பண்ணிக்கோங்க. வண்டியை சுத்தி கருப்பு கிரில் மாதிரி ஆல்ரெடி கம்பெனிலே போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு மேல இந்த லைட்டை மவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வண்டியோட லுக்கை மாடிஃபை பண்ண போறோம்னு சொன்னால அதுதான் இந்த கிட்டோட பேரு ஃபோர்சா கிட். ஹோண்டால ஃபாரின்ல ஃபோர்சான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்கு. அதோட லுக் எடுத்துட்டு வரதுக்கு இந்த கிட் போடுறாங்க. எல்லாம் பண்றப்ப நல்லா தான் இருந்துச்சு. லைட்டா ட்ரில் போட்டாங்க பாருங்க அந்த கிட்ல, எனக்கு உயிரே போயிட்டு வந்துச்சு. ஏன்னா புது வண்டியில லைட்டா உள்ள பட்டாலும் டேமேஜ் ஆயிரும். நல்ல வேலை எதுவுமே ஆகல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பொறுமையா உட்கார்ந்து எல்லா கிட்டையும் அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நார்மலா வண்டியில வர்ற அந்த பாடிலாம் வந்து ஈஸியா ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணிடலாம், கம்பெனியே கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கிட்லாம் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சு. ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறமா வண்டியை நல்லா ஸ்ப்ரே போட்டு ஃபுல்லா தொடச்சாச்சு. நம்ம கேமரா எடுத்துட்டு போறோம் பாத்தீங்களா. சரி, இந்த கிட் எல்லாம் போட்டு மொத்தமா வண்டி ரெடி பண்ணது எவ்வளவு தெரியுமா செலவாச்சு? 11,400 ரூபாய் ஆச்சுங்க. கொஞ்சம் செலவு அதிகம் தான், ஆனா வண்டியோட லுக்கே டோட்டலா மாறிச்சு பாத்தீங்களா. எப்படி இருந்த வண்டி இப்ப பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகாததுனால நான் கொஞ்சம் பொறுமையா தான் ஓட்டிட்டு இருக்கேன். சரி, இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, கொஞ்சம் ஸ்பீடு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு புது கிட்டு போட்ட வண்டியை எடுத்துக்கிட்டு போடாம பாருங்க, வண்டி நல்லா செமையா பறக்குதுங்க. சரி, நம்ம வண்டியில பண்ண மாடிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் வண்டியில வேற என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணலாங்கிறதை சொல்லிருங்க.